வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எங்களோட வெப்சைட் சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆல்மோஸ்ட் 14-15 வருஷத்துக்கு அப்புறமா ஆன்லைன் பண்ணியிருக்கோம். எங்களோட கோர் பிஸ்னஸே வந்து வெப்சைட் டிசைனிங். நிறைய பேத்துக்கு தெரியும். பட் நாங்கள் வந்து எங்கள் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இதை எதுவுமே வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணுன்ற எண்ணத்தில் பண்ணல. பட் இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். அண்ட் சோஷியல் மீடியாலையும் வந்து ப்ரெசன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதில் கட்டம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எது நம்மளோட ஸ்ட்ரென்த்தோ அதில் தான் நான் பண்ணி ஆகணும். எங்களோட வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். எங்களோட வெப் ஹோஸ்டிங் பிஸ்னஸ் அதுக்கு வந்து indiadirect.com அது வந்து ஆல்மோஸ்ட் 96 வந்து லான்ச் பண்ணது. 1996 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 28 years ஓல்டு டொமைன். அண்ட் indiadirect.inன்றது அதுவும் எங்களுக்கு தான். அண்ட் indiadirect.co.in வந்து டொமைன் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணோம், உங்களுக்கு வெப் ஹோஸ்டிங் பண்ணோம், அதெல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணுறதுக்கான சர்வீஸ். indiadirect.in வாங்க பார்க்கலாம். இது வந்து முழுக்க வந்து ஃபைனான்ஷியல் சர்வீஸ்க்கான இது ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜ்லேயே வந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோன்றது ஃபைனான்ஷியல் பிளானிங் தான் எங்களோட கோர் ஸ்ட்ரென்த்து. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் விச் இஸ் கோயிங் டு பி தி அடுத்த லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எஸ், ஸ்டாக் புரோக்கிங் ஒரு சைடு இருக்குது, சப் புரோக்கிங் இருக்குது. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது. ஃபைனான்ஷியல் கேல்குலேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா நிறைய கேல்குலேட்டிங் இது எல்லாமே இருக்குது. ஃபார்ம்ஸ், எல்லா விதமான ஃபார்ம்ஸும் இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ரீமியம், இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் போடுறதுன்னு தான் நீங்கள் போடலாம் இங்கே. அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஆன்லைன் பையிங்கும் நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். அண்ட் எஸ்ஐபி கேல்குலேட்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தேவையான அத்தனை விஷயங்களும் உள்ளே இருக்குது. இதில் நீங்கள் வந்து சர்வீசஸ் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை மறுபடியும் இங்கேயும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டூல்ஸ் மெயினாக நீங்கள் வந்து போனீங்கன்னா ஃபைனான்ஷியல் கேல்குலேட்டர்ஸில் நீங்கள் போனீங்கன்னா எஸ்ஐபி சிப் பர்ஃபார்மன்ஸ் என்ன இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாமே. நான் அதை கிளிக் பண்ணால் நேராக கீழே வரேன். ஏதாச்சும் ஒரு எல்லா 44 மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நாங்கள் வந்து டைப்பில் இருக்குது. இப்போ பஜாஜ் ஃபின்சர்வோட மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம எடுக்கிறோம். இவங்களது வந்து ஒரு ஸ்கீம் எடுத்துக்கலாம். ஃப்ளெக்ஸி கேப் நம்ம எடுத்துக்கலாம். மாதம் 10,000 ரூபா நீங்கள் போடுறீங்க. இதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸு. தோ நான் வந்து செப்டம்பர்லேருந்து நான் போட்டிருக்கேன். அப்போ தான் இந்த ஃபண்டு லான்ச் ஆச்சு. அண்ட் அன்னையிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஏஜிஆர் வந்து ஆல்மோஸ்ட் 58% கொடுத்துருக்கு. ரைட், பெரிய சிஏஜிஆரில். அதனால தான் ஃப்ளெக்ஸி கேப் நான் எடுத்தேன். வேறு ஏதாச்சும் அட்வான்டேஜ் ஃபண்டு நம்ம எடுக்கிறோம், நம்ம போட்டிங்கன்னா ஸோ இது வந்து சிஏஜிஆர் வந்து 24% வந்திருக்கு. அப்சல்யூட் வந்து 7.5. ஏன்னா ரொம்ப கம்மி மந்த் தானே செப்டம்பரு. இப்போ வந்து நம்ம இருக்க 9 மாதத்துக்கான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு ஏஎம்சி எடுக்கலாம். ஆதித்யா பிர்லா நம்ம எடுக்கலாம். ஆதித்யா பிர்லாவில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அகெயின் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் நான் எடுக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் ஜூலை 1 இங்கே ஜூலை 1 வரைக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கான அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து 4.3 அண்ட் 7.77% உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய இருக்கு. ஆக்சஸ்ல எடுக்கிறேன். ஆக்சஸ்ல வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டோட நம்ம வந்து பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஹைபிரிட் ஃபண்டுன்னு நம்ம போடலாம். சரியா? அண்ட் ஹைபிரிட் ஃபண்ட் நம்ம போட்டிங்கன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் அப்சல்யூட் ரிட்டர்ன் 16% அண்ட் சிஏஜிஆர் வந்து 29%. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. டாப் பர்ஃபார்மர் என்ன இருக்கு, இது எல்லாமே இருக்குன்றது. பிளாக் இன்னும் நாங்கள் வந்து ஆரம்பிக்கல. பிளாக் மிக விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம். எங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா மார்க்கெட் பற்றி ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து அதில் வந்து இது அஃப்கோர்ஸ் அட்ரஸ் இருக்குது. அண்ட் எஸ், லாகின். நீங்கள் வந்து லாகினை கிளிக் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து கிளைண்ட் லாகின் இருக்குது, எங்கள் எம்ப்ளாயி லாகின் இருக்குது, அட்மின் லாகின் இருக்குது. உள்ளே நீங்கள் போனீங்கனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். மிக விரைவில் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் மார்க்கெட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். லாகின்ல இருக்காது. லாகின்ல வந்து முழுக்க மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே த்ரூ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உள்ள வந்து சஜஷன்ஸ் இருக்கும். எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலான்னு. 44 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3000 ஃபண்ட்ஸ் இருக்குது.
அது எதை சூஸ் பண்ணுன்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும்ல. டெஃபினட்டா அதுலேயே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். பேலன்ஸ் ஃபண்டா, இல்லை ஈக்விட்டி ஃபண்டா, இல்லை ஏதாச்சும் செக்டோரியல் ஃபண்டு வேணுமா, இல்லை உங்களுக்கு என்பிஎஸ் ஃபண்டு வேணுமா, எல்லா விதமான ஃபண்டும் வந்து அது சஜஸ்ட் பண்ணும். இது இல்லாத என்னோட சைட் செலெக்ஷன்ஸ், நான் சில ஸ்டாக்ஸு உங்களுக்கு தெரியும் ஸ்டாக் பேஸில் வந்து நான் சில ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எது வேணாலும் ஆன்லைன்லேயே வந்து கேஒய்சி ஃபில் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி லைவாக ஃபண்டை சூஸ் பண்ணி அந்த ஃபண்டில் வந்து நீங்கள் ஃபண்ட் போட முடியும். அப்சல்யூட்லி அவைலபிள். அண்ட் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது டே பேசிஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, மேக்ஸிமம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்து எங்களோட ஆப்பும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஆப் ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஆப்லேயும் நீங்கள் போய் லைவ்ல வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு, இது பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் எங்களோட கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க 9444468888க்கு. டெஃபினட்டாக எங்கள் சைடில் வந்து ப்ரோஆக்டிவாக வந்து சப்போர்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் போட்டு கால் சென்டர் சப்போர்ட்டோட இருக்கிற ஆப் ப்ளஸ் வெப்சைட்டாக இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். உங்களோட ஆதரவு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாங்க இன்னைக்கு மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். தேர்ஸ்டே, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. என்னடா எக்ஸ்பைரி டே நாளைக்கு இருக்கு, இன்னைக்கு நீ பேசுறானா? நாளைக்கு நடக்க வேண்டிய சமாச்சாரம் இன்னைக்கே வந்து முடிச்சாச்சு. மார்க்கெட்ல டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேலே ஏறிட்டு இருந்துச்சு. எல்லா பசங்களும் வந்து லாங்ல இருந்தாங்க. ஸோ ஒரு செய்தி வந்துச்சு, ஒரு கிசு இல்லை ஒரு செய்தி. அந்த செய்திக்கெல்லாம் வந்து ஒன்று ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக 2 பார்ட்டாக வந்துச்சு. அண்ட் இதை பற்றி எங்கேயுமே வந்து டிஸ்கஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. டப்புன்னு எங்கேருந்து இது வந்து பூதாகரமாக வந்துச்சுன்றது தெரியாது. இந்த ஆர்பிஐ வந்து சொல்லியிருந்தாங்க, சில பேங்குகள், அவங்க வந்து பேர் சொல்லி தொலைச்சிருந்தா கூட அந்த பேங்க் மட்டும் அடி வாங்கியிருக்கும். சில பேங்குகள் நிறைய பல லட்சம் அன்அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது வந்து கணக்குக்கோசரம் யூஸ் பண்றாங்க ஃபார் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட், இது அதுன்றது. இது வந்து அகெயின்ஸ்ட் தி பிரின்சிபல் ஆஃப் ஆர்பிஐ. இது விஷயமா அந்த பேங்கோட சிஎஃப்ஓ அண்ட் ஆடிட்டர்ஸ்ட நாங்க பேசி இருக்கிறோன்றது ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுது. இன்னொன்னு, நம்ம சிபி 2 பேரும் ஆடுற ஆட்டம் வந்து தாங்க முடியலங்க நிஜமாவே, இந்த சிபியும் ஆர்பிஐயும். இன்னொன்று சைடு இந்த சிபி 40% ஆஃப் தி ஃபண்ட்ஸ், அதாவது நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டாக்கு ஒரு 40%, ஒரு 1000 ஸ்டாக் இருந்துச்சுல, அதுல வந்து ஒரு 400 ஸ்டாக்கை தூக்கிட்டாங்க. என்னதுன்னு சொன்னால், இது வந்து நம்மளாம் கொலாட்ரலா எடுத்துக்க மாட்டோம், ரைட்? மீதி இருக்கிற 600 ஸ்டாக் தான் நாங்கள் வந்து கொலாட்ரல். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டாக்கை வாங்கி வச்சு அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து லோனை வாங்கி அந்த லோனை வச்சுதான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ஜின் ஃபண்டிங்னுவாங்க, கொலாட்ரல் கொடுத்து ஃபண்டிங் எடுத்து பண்றதுன்னுவாங்க. சரி, எப்படி வேணா வச்சுங்க. அதாவது 40% ஸ்டாக்கை வந்து காலி. ஒன்று. ரெண்டாவது வந்து மார்ஜின் மணி. நீங்க வந்து இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 92 to 93% வந்து மியூச்சுவல் ஃபண்டு. நீங்க வந்து அகெயின்ஸ்ட் தட் வந்து நீங்க ஃபண்ட் எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து காலி பண்ணிட்டாங்க. அதை வந்து 90% தான் கொடுப்பேன். ஹேர் கட்னுவாங்களே, அந்த ஹேர் கட் மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மீதி இருக்கிற 600 ஸ்டாக்குக்கும் மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதான் ஹேர் கட்னு சொல்லுவோம்ல. இப்போ சப்போஸ் ஸ்டாக்கோட விலை வந்து 100 ரூபான்னு சொன்னால் வந்து ஆல்மோஸ்ட் 80 ரூபா 85 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுல வந்து அந்த ஸ்டாக்கை வேரியேஷன் வச்சுட்டு அவங்க வந்து ஹேர் கட் கொடுக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு பேனிக் கிரியேட் பண்ணிச்சு. ஒரு சைடு வந்து சொல்றாங்க, சில டாப் புரோக்கர்ஸ், ரைட், ஸ்டாக்கை வச்சுட்டு மார்ஜின் ஃபண்டிங் கொடுத்துருந்தாங்களே, அவங்க வந்து இந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க. காலையில கூப்பிட்டுருப்பாங்க கிளைண்ட்டுக்கு, தலைவரே மார்ஜின் மணி கட்டுன்னு. இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, கையில காசு இல்லை, டபுள் எது. ஸோ மார்க்கெட்ல வந்து இறக்கி விட்டதாக ஒரு வதந்தி. இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:20 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அது சம்பந்தமா வந்து டேட்டாஸோ இல்லை நியூஸோ வந்து வர காணோம். பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் 260 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே விழுந்துருந்துச்சு. நிறைய பேர், என் கிளைண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுக்கு வந்து ரெகுலரா டச்ல இருக்கிறவங்க ஆகட்டும், நிறைய பேர் புது கிளைண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன ஆச்சு, மார்க்கெட் ரிவர்ஸ் எல்லாம் கிராஷ் ஆன்னு. சொன்னதை வந்து பயப்பட வேணாம்.
260 பாயிண்ட்ன்றது ஒரு பெரிய ஃபால் கிடையாது. பட் சர்ப்ரைஸ் என்னன்னு சொன்னால் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மாதிரி ஒரு கம்பெனியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 8-9% கீழே விழுவுறதான். ஸோ இது வந்து பயத்தை காட்டி விட்டுருச்சு. ஒன்று, நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து நிறைய ஸ்டாக்ஸ்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து தெரியும், நாங்கள் 100% டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்பி போறோம். ரீசெண்டாக எடுத்துட்டுனா கூட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேசலாம். ஐஆர்எஃப்சி சம்வேர் க்ளோஸ் அபவுட் 145-146 வந்து பை கொடுத்துருந்தோம். அண்ட் 210 ரூபா இதுக்கான இலக்கு கொடுத்துருந்தோம். அண்ட் நேத்து நம்ம வீடியோ போட்டிருந்தா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அழகா 213 ரூபாவை தொட்டுட்டு அங்கிருந்து டப்புன்னு வந்து 196 ரூபாய்க்கு வந்து நின்னோம். அண்ட் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 205 ரூபா வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல லெவல் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். இதோட இது வந்து இந்த லாஸ்ட் 15 டேஸ்ல வந்து இது 8வது ஸ்டாக்கோ 7வது ஸ்டாக்கோ நம்ம வந்து அப்சல்யூட் அந்த லெவலை பத்தி நம்ம பேசுறோம் தெரியுமா? அந்த லெவலை போய் அப்படி தொட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிற ஸ்டாக்ஸ் நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இந்த அளவுக்கு அக்யூரேசி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். நாங்கள் டைமும் அதுவும் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், எங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங் வந்து வி ஐடென்டிஃபை எ செக்டார், அந்த செக்டார்ல இருக்கிற லீடர் யாருன்னு பார்த்து அந்த லீடரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். லீடர்னா இப்போ பேங்கிங்னா ஹெச்டிஎஃப்சி லீடரா நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அந்த ரேலியில எவன் இழுத்துட்டு போறான்றதான் நம்ம பார்க்குறோம். அந்த லீடரை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கான ப்ராசஸ் வச்சிருக்கிறோம். அந்த மெத்தடாலஜி தான் நாங்கள் யூஸ் பண்றோம். சரி, மேட்ருக்கு வரலாம். இன்னைக்கு இந்த சமாச்சாரத்தினால, இந்த 2 சமாச்சாரத்தினால மார்க்கெட் வந்து போட்டு மிதிச்சு தென் ஷார்ட் கவரிங் எல்லாரும் ஷார்ட் பண்ணியாச்சு. இந்த ஷார்ட் பண்ணது வந்து கவரிங் கோசம் தூக்குவாங்க தெரியுமா? ஊரே ஷார்ட் பண்ணினா அடுத்தது தூக்குவாங்க தெரியுமா? அதான் நடந்துச்சு. நம்ம இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, எங்கேயாச்சும் கேப் அடிச்சுன்னா உடனே செல் பண்றது. அந்த சைடு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான்ல, அவன் வந்து ஓ இவ்வளவு பேர் இறக்கிட்டீங்களா தூக்கு, ரைட்? இதான் வந்து மார்க்கெட் ஆர்பிட்ராஜஸ்னுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் இருக்கிறனால தான் மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பயம் காட்டிடுச்சு. நிறைய ஷார்ட் பில்டப் ஆச்சு. இப்போ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆகட்டும், ஹிந்து காப்பர் ஆகட்டும், எம்சிஎக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஷார்ட் பில்டப் ஆச்சு. லாங் பில்டப்ல வந்து மோஸ்டா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங் பில்டப் எப்போ நடக்கும்? மார்க்கெட்ல டென்ஷன் வரும்போதும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல தான் நடக்கும். எப்பயுமே எஃப்எம்சிஜின்னு சொன்னா நம்ம எஃப்எம்சிஜி வந்து மோஸ்டா சோப்பு சீப்பு பத்தி பேசுவோம். ஹிந்துஸ்தான் லீவரோ இல்ல தாபரோ மற்ற ஐடிசியோ அது மாதிரி தான் போகும். லாஸ்ட் 2 டேஸ் அது ஏறிடுச்சு. அது இல்லாத இருக்கிற எஃப்எம்சிஜி என்னது? ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்ஜர் பெயிண்ட்ஸ், காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், பாட்டா இந்தியா, இவங்களாம் வந்து தூக்குனாங்க. பிடிலைட் ஒரு ஸ்டாக். பிடிலைட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து சொல்றேன். ஏன்னு சொன்னால் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து தார்மாரா ஏறி இருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 9.5% ஏறி இருக்கு லாங் பில்டப்ல. ஸோ ஃபியூச்சர்ஸ் பத்தி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி தெரிஞ்சவங்க ஞாபகம் வச்சுங்க, இதோட இலக்கு எவ்வளவு தூரம் போகுன்றது நீங்க பிளான் பண்ணீங்க. இது ஒரு ஹிண்டா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். டெஃபினட்டா நான் வந்து டார்கெட்டோ இது பத்தியோ நான் வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி ஷார்ட் கவரிங்ல மேல ஏறினது வந்து பாட்டா இந்தியா, பல்ராம்பூர் சீனி, ஜேகே சிமெண்ட், கேன்ஃபின் ஹோம்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் என்னோட டார்லிங், நான் வந்து பெரிய குவான்டிட்டியில ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு என் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே சிமெண்ட் செக்டார்ல இன்னைக்கு அது வந்து டாப் பர்ஃபார்மரா இருந்துச்சு. ஷார்ட் கவரிங்ல டெஃபினட்டா வந்து மேலதான் தூக்கும். அண்ட் 3.9% ஞாபகம் வச்சுங்களேன். அல்ட்ராடெக் வந்து ஒரு பெரிய பார், லாஸ்ட் வந்து 6-7 வருஷமா இல்லாத பெரிய பார் கிரியேட் பண்ணிருக்கு. நான் வந்து பிரைஸ் பாரை சொல்ல, வால்யூம் பார். அப்படி இருக்கும்போது யாராச்சும் அதில் ஷார்ட் பண்ணலாமா? சரியா? எவனோ ஒருத்தன் ஷார்ட் பண்ணி மாட்டி இருக்கிறான். ஸோ பெரிய ஜாம்பவான்லாம் வந்து உள்ள ஜூலை மாசம் கான்ட்ராக்ட் வாங்கி இருக்கும் போதும் அது எப்படி இருக்கணும்? ஃபைனான்ஸ் செக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆர்இசி, மணப்புரம், எம்எஃப்எஸ்எல், பிஎஃப்சி இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி ஃபார்மா செக்டரும் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஓவரால் மார்க்கெட் பார்த்தோம். நாளைக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது. எஃப்ஐஐ டிஐஐ டேட்டாஸ் வரல. பட் இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஏறல, 1% ஏறி இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பயம்னே நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஞாபகம் வச்சுங்க,
எஃப்ஐஐ டேட்டாஸ் பிரகாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மோஸ்ட்லி எதிர்பார்க்கறது வந்து எஃப்ஐஐ நிறைய செல் பண்ணியிருப்பாங்க, டிஐஐ நிறைய வாங்கியிருப்பாங்கன்னு. அதெல்லாம் இன்ட்ராடேல முடிஞ்சு போச்சு, ரைட்? ஸோ ஒரு பெரிய ஃபால் வருமான்றது நேற்று கூட விஜய் கேடியா, ஒன் ஆஃப் தி டாப் ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட், உங்களுக்கு வந்து தெரியும், மனுஷன் பெரிய மனுஷன், அகமதாபாத்ல வந்து சொல்லியிருந்தாப்புல, கண்டவன்லாம் ஊர்ல ஸ்டாக் மார்க்கெட்லாம் தெரியாதவன்லாம் வந்து உள்ள கேஷ் எடுத்துட்டு வந்து தள்ளுறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ ஒரு லெவல்ல கிராஷ் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜூன் மந்த்துக்கான எஸ்ஐபி டேட்டாஸ் வந்துருந்துச்சு. 21,000 கோடி ஆல் டைம் ஹை எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபி. அந்த எஸ்ஐபி போடுறவன் வந்து இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுக்கிற பார்ட்டி கிடையாது, அடுத்த 5 வருஷத்துக்கு இல்லை 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற பார்ட்டி. ஒன்று. அப்பனா அடுத்த மாசத்துல இருந்து அந்த 21,000 கண்டினியூஷன் ஆக போகுதுன்றது அர்த்தம். மூணாவது, எல்லா இன்புட், ரைட், லம்சமா போட்டதெல்லாம் எடுத்து 40,000 கோடி உள்ள வந்திருக்கு. எங்க இருந்துங்க மார்க்கெட் குறைய போகுது? வெள்ளைக்காரன் எஃப்ஐஐ, அதுதான் நம்ம வெள்ளைக்காரன் நம்ம சொல்றோம். எஃப்ஐஐஸ் நீ எவ்வளவு செல் பண்ணாலும் கவலை இல்லை, போடா நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி வந்திருக்கு. எஃப்ஐஐஸ்க்கும் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நான் வித்து மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி அதுக்கப்புறமா நான் கீழே பிடிக்கலான்னு நினைச்சால் நடக்காது. இந்தியன் பீப்புள் ஹவ் பிகம் ஸ்மார்ட்டர் அண்ட் இந்த 3% 4% ஆனதை வந்து நாளைக்கு 8-10% ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவனுக்கு வேலையே கிடையாது. பட் ஒரு ரிஸ்க் இருக்கு மார்க்கெட்ல. என்னது? எனக்கு லாபம் வருஷத்துக்கு வந்து 100 ரூபா வருதுன்னு சொன்னால் ஸ்டாக்கோட பிரைஸ் 10,000 ஆயிடுச்சு, 100x ஆஃப் மை ஆனுவல் ப்ராஃபிட். அது மாதிரி எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு சொன்னால் 1/10 இருக்கு, 10ல் ஒரு ஸ்டாக் அது மாதிரி நிக்குது. அப்ப அந்த வேல்யூவேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல குறைஞ்சுதானே ஆகணும். எப்படி குறைய போகுதுன்றது பார்க்கணும். பணம் வந்துகிட்டே இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து இப்ப ரீசெண்டா ஹெச்டிஎஃப்சி வந்து அவங்க ஒன் ஆஃப் தி ஃபண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த டிஃபென்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, டிஃபென்ஸ் ஃபண்டு, ரைட்? இந்த டிஃபென்ஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றேன் பா, இன்னமெல்லாம் நான் காசு வாங்குறதுக்கு ஸ்டாக் கிடையாது, இப்போதைக்கு நிப்பாட்டிக்கிறேன்ற மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்களேன், பணம் வேணான்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஹெச்டிஎஃப்சி மாதிரி. ஸோ இது மாதிரி இருக்கும் போதும் மார்க்கெட் எங்க இறங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றது யோசனை பண்ணி பாருங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.